ஏனே இங்க கரச குளத்துல ஒருத்தர் நடுவு ரோட்ல படுத்து கிடக்காமனே. அப்படி கிடக்குறீங்க மேல லாரி ஏறி இருந்தா என்ன ஆயிருக்கும்? என்னன்னு இப்படி படுத்து கிடக்கான்? ஏய்யா அப்படி ஏன் யார் சார் எங்களை எழுப்பிவிட்டது? நான் தாங்க எழுப்பிவிட்டேன். நான் தான் எழுப்பிவிட்டேன். எதுக்காக எழுப்பிவிட்டது? இங்க பாரு எப்படி செல்ல நோண்டிட்டு இருக்கான் பாரு. அதெல்லாம் நல்லதா இருக்கான். அவன் பாட்டு புல் போயில இருக்கான். போதை பொருள். ஓஹோ, சொல்லு பார்ப்போம். போதை பொருள். அண்ணாச்சி எந்த ஊரு? இப்படி படுத்து கிடந்தா இப்போ வண்டி கிண்டி ஏற்றிட்டு நினைச்சிவிய? எந்த ஊரு உங்களுக்கு? இப்படி படுத்து கிடக்கல வண்டி கிண்டி ஏற்றிட்டு நினைச்சிவிய? ஆ, வண்டி எங்கே இருக்கு? உங்கள் வண்டி எங்கே இருக்கு? இப்படி படுத்துற வண்டி எங்கே இருக்கு? இப்போ கொஞ்சம்னு காருக்கு இப்போ ஒரு லாரிக்காரன் ஏற்றிருப்பாங்க உங்களை. என்னண்ணே? லாரி பார்த்தா ஒதுங்கல. இப்படி நடு ரோட்டில் படுத்துருக்கு. உங்கள் வீட்டில் இருந்து யாரும் கேட்க மாட்டாங்களா? படுக்குது படிக்க உங்களுக்கு தள்ளி படுக்கலாம்ல. இப்படி நடு ரோட்டில் படுத்துருக்கியா? வண்டி எங்கே இருக்குது? உங்கள் பைக் எங்கே இருக்குது அண்ணாச்சி? இப்போ கொஞ்சம்னு லாரிக்காரன் ஏற்றிருப்பான்ல உங்களை. ஏற்றுவானா ஏற்ற மாட்டானா? இப்போ இப்படி படுத்து கிடக்கிய ரோட்டை விலைக்கு வாங்கிட்டீங்களா? இப்படி இப்படி ரோட்டில் வச்சு படுத்து இருந்தீங்கன்னு நினச்சிவியா? செல்லு வேறு விலை மதிப்பான செல்லு வச்சுருக்கீங்க. இப்படி ரோட்டில் படுத்துறது என்ன அர்த்தம்? டென்ஷனா? என்ன பிரச்சனை தலைவரா? எந்த ஊர் உங்களுக்கு? ஊர் எந்த ஊர்? கொப்பம்பட்டியா? உங்கள் பேர்? உங்கள் அப்பா பேர்? சின்ன கருப்பன். இப்படி படுத்து கிடக்கிற எவனும் லாரி வச்சு ஏற்றிட்டு போயிட்டு இப்போ லாரிக்காரன் கொஞ்சம் கட்டடிக்கலான்னு அவன் ஏற்றிருப்பான்ல. ஏற்றிடுவானா? அவன் ஏற்றிடுவானானே? ஏற்றிட்டு தான் போயிடுவானானே. நம்ம எழுதுபட்டிக்கு வந்தாச்சுன்னா எவனும் ஏற்ற முடியாது. அதானே இருக்கேன். எழுதுபட்டிக்கு வந்தாச்சுன்னா எவனுமே நம்மளை ஏற்ற முடியாது. என்னை ஏற்றுறதுக்கு ஒருத்தன் அப்போ பிறக்கணும். அப்படி போடும். எழுதுபட்டிக்கு வந்து அது இளந்தப்பட்டி. சரியா நச்சி? அது இளந்தப்பட்டி. இது ரோடு. அது நான் என்ன சொல்ற தப்பு தான். அது அது பேசக்கூடாது தான். இங்கே பஸ் ஸ்டாப்பில் போய் படுக்க வேண்டியதானே? லாரிக்காரன் இப்போ கொஞ்சம் ஏற்றிருப்பான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அப்படி திருப்பிட்டான் சட்டன் லெஃப்ட்டு. நான் உனக்கு ஃப்ரெண்டு தானே வரோம். விட்டு அனுப்பிச்சு முடியாது. தலைவா அங்கே போய் படுக்க வேண்டியதானே? சரி. அவன் வளர்ந்தா ஃபுட்டு வேறவன் அவன் போயிலே இருக்கும். ரெண்டு பேருமே சரி. டிரைவரும் கண்டக்டருமா போய் இருக்கும்போது நம்ம எடுத்து அவன் கூட்டு போய் எவனோ இப்போ எவனோ ஏற்றிட்டானே செய்வரு. திருப்பி ஒன்றும் குறைச்சல் இல்லை. எவனும் ஏற்றிட்டானே செய்வரு. எவனும் ஏற்றிருப்ப லாரிக்காரன் ஏற்றிருப்பான் தலைவரை. இல்லை நீ வேறு படி யாரும் கேட்க மாட்டாங்க. அதில் வந்து போய் செல்ஃபோனெல்லாம் பார்த்து தூக்கிக்கிறான் நைட்டில். இல்லை செல்ஃபோனை வாங்கி போலீஸ் கொடுத்துருக்கேன். கொப்பமடி ஸ்டேஷனில் போட்டோம். படும். இங்கே படும். இங்கே படுஞ்சாமி. இங்கே படுன்னா படுக்க முடிக்கிற. அப்போ இங்கே படும்.